தமிழகத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அவற்றை இப்போது பார்க்கலாம். இவர்கள் எங்கே தொழில் தொடங்கப் போகிறார்கள், எந்த இடத்தை தொழில் தொடங்குகிற இடமாக இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அங்குள்ள மக்கள் கருத்தை கேட்டிருக்கிறார்களா, நிலம் கையகப்படுத்தி இருக்கிறார்களா என்று எதுவுமே தெரியாமல் 2.5 லட்சம் கோடி 2.25 லட்சம் கோடி என்று கணக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கை அவதூறை தெளித்தது இருக்கிறது. ஏனென்றால் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மாநாடு என்பது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியது போல ஒரு அதிமுக மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் விமான நிலையத்திலே இருந்து அந்த சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு நடக்கின்ற அந்த வர்த்தகத்துறை அரங்கம் வரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 புறமும் அதிமுக கொடிகள் தான் இருந்தன. மணல் கொள்ளையும் சுற்றுச்சூழல் நாசமும் மது அரக்கனால் ஏற்பட்ட பாதிப்பும் தமிழகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இதிலே இருந்து முதலிலே மீட்பதற்கான வழி காண வேண்டும். இது தொடுவானத்தை காண்பித்து அங்கு போய் சேர்ந்து விடுவோம் என்று கூறுவது போல் இருக்கிறது. இந்த 2 நாள் முதலீட்டாளர்கள் மாநாடு முடிந்த பிறகு போடக்கூடிய MOU அந்த கண்டி எவ்வளவு மூலதனம், எந்த கம்பெனி வருது என்னன்றதை சட்டமன்றத்தில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்திலேயே மாநில அரசாங்கம் அறிக்கையாக சமர்ப்பிக்கணும். இந்த உலக மாநாடு இங்கே தமிழகத்தில் நடைபெறுவதற்கு மோடி அவர்கள் உலக அளவில் செய்த சுற்றுப்பயணமும் காரணமாக இருக்கிறது. இந்தியா மீது ஒரு நம்பிக்கையை அவர் தனது சுற்றுப்பயணங்கள் மீது ஏற்படுத்தி இருக்கிறார். ஆக அப்படி பார்க்கும் பொழுது தமிழகம் பொருளாதாரத்தில் மேம்படுவதற்காக சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இது பாராட்டக்கூடியதுதான். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான மாநாடாகவே இதை பார்க்க முடிகிறது. இதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையிலே தமிழக அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முறையாக, சரியாக, வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுத்த வேண்டும். 1 லட்சம் கோடி எதிர்பார்த்தார்கள். இப்பொழுது 2 லட்சம் கோடியை தாண்டும் என்றும் பேசப்படுகிறது. அது உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கையெழுத்திடப்பட்டு அவையெல்லாம் நடைமுறைக்கு வராமல் தோல்வியடைந்திருக்கின்றன. அத்தகைய நிலை இல்லாத வகையில் இந்த உலக முதலீட்டாளர்கள் அனைவரும் தமிழகத்தில் தொழிலை உருவாக்குவதற்கு முன்வந்தால் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் விவசாய விளைநிலங்கள் பறிபோகும் நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு இதில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும், வேலைவாய்ப்பை உத்தரவாதம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தொழிலதிபர்களுடன் உடன்பாடு செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றதா என்பதை பற்றியான அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.